வணக்கம் மாணவ செல்வங்களே. கல்வி தொலைக்காட்சியின் வழியாக 12ஆம் வகுப்பு மாணவர்களாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் காணவிருக்கும் பாடம் விலங்கியல் பாடத்தில் 8ஆம் பாடமான நோய் தடைக்காப்பியல் என்ற பாடத்தை பற்றி காண்போம். இரண்டாவதாக உள்ள நோய் தடைக்காப்பினுடைய வகை பெறப்பட்ட நோய் தடைக்காப்பு. இது பெயர்லேயே இருக்குது. அதாவது ஆங்கிலத்தில் அக்வயர்டு இம்யூனிட்டி அப்படின்ட்டு பேர். இது இயற்கையாக நமக்கு உடலில் காணப்படுவது கிடையாது. இது ஒரு மனிதன் பிறந்த பிறகு அவனுடைய வாழ்நாளில் நோய் கிருமிகள் அவன் எதிர்கொள்ளும் பொழுது நமது உடலில் அந்த தடைக்காப்பு பார்த்தோம் அப்படின்னா உருவாகும். அப்போது இது ஒரு குறிப்பிட்ட நோய் கிருமிகளுக்கு எதிராக தான் செயல்படுகிறது அப்படின்றத நம்ம இதன் மூலமாகவே தெரிந்து கொள்ள முடியும். இயல்பு நோய் தடைக்காப்பை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது குறிப்பாக ஒரு நோய் கிருமிக்கு மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான நோய் கிருமிகளுக்குமே என்ன ஆகுது அப்படின்னா அது செயலாற்றுகிறது. ஆனால் அப்படி கிடையாது. இங்கே இது ஒரு குறிப்பிட்ட நோய் கிருமிகளுக்கு எதிராக மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா செயல்படும். இப்போ பாக்டீரியா உள்ள நுழையுது அப்படின்னா பாக்டீரியாவால் வரக்கூடிய நோய்களுக்கு மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த தடைக்காப்பு மண்டலம் எதிர்ப்பு பொருட்களை உருவாக்க தூண்டி அதுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு தரும். அப்போ வைரஸ் நமக்கு இதுவரையும் தாக்கவே இல்லை அப்படின்னா அந்த வைரஸுக்கான எதிர்ப்பாற்றல் பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடலில் உருவாகாது. அப்போ அந்த வைரஸ்க்கான எதிர்ப்பொருள் உருவாகணும் அப்படின்னா அந்த வைரஸ் ஆனது நம்ம உடலில் நுழையும் பொழுது மட்டும்தான் உருவாகும். அதனால தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா குறிப்பிட்ட நோய் கிருமிகளுக்கு எதிரான நோய் தடைக்காப்பு அப்படின்ட்டு இதை நம்ம சொல்கிறோம். அப்போ இயல்பு நோய் தடைக்காப்பு அப்படின்றத பொறுத்தவரையும் அனைவரிடமே பார்த்தோம் அப்படின்னா காணப்படும். ஆனால் இது யாருக்கு நோய் வருதோ அல்லது யார் தடுப்பூசிகள் மூலமாக நோய் தடுப்பாக்கத்தை மேற்கொண்டிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த தடைக்காப்பு பார்த்தோம் அப்படின்னா குறிப்பிட்ட சில நோய்களுக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தடைக்காப்பு பொறுத்தவரையும் சில சிறப்பு பண்புகள், அதாவது யூனிக் ஃபியூச்சர்ஸ் இருக்குது, சில சிறப்பு பண்புகள் இருக்குது. ஆனால் இது இயல்பு நோய் தடைக்காப்பை பொறுத்தவரையும் கிடையாது. அந்த பண்புகள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதல் பண்பு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது குறிப்பிட்ட இலக்கை தாக்கி அழிக்கும் திறன், அதாவது பார்த்தோம் அப்படின்னா ஆன்டிஜெனிக் ஸ்பெசிஃபிக்சிட்டி. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆன்டிஜென்கள் பொறுத்தவரையும் நிறைய இருக்குது அப்படின்ட்டு நம்ம பாட ஆரம்பத்திலேயே பார்த்தோம். அதாவது பாக்டீரியா, வைரஸ், இந்த மாதிரி. இப்போ அந்த மாதிரி பாக்டீரியா, வைரஸ் அப்படின்போது அந்த பாக்டீரியாவாக இருந்துச்சுன்னா அந்த பாக்டீரியாவை மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா அது டார்கெட் பண்ணும். அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆன்டிஜெனிக் ஸ்பெசிஃபிக்சிட்டி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இரண்டாவதாக உள்ளது பார்த்தோம் அப்படின்னா பல்வகை தன்மை, அதாவது டைவர்சிட்டி. அதாவது உடலுக்குள்ளே நுழையக்கூடிய நோய் கிருமிகள், ஏகப்பட்ட நோய் கிருமிகள் நமக்கு உள்ள நுழையுது. அப்போ அந்த நோய் கிருமிகளை எல்லாத்தையும் பிரித்தறியும் திறன். ஒவ்வொன்றா அது என்ன பண்ணுது அப்படின்னா பிரித்து தெரிஞ்சுக்குது. இது இந்த நோய் கிருமி, இது பாக்டீரியா, இது வைரஸ், இது பூஞ்சை அப்படின்ட்டு அதுக்கு பிரித்தறியக்கூடிய திறன் பார்த்தோம் அப்படின்னா உள்ளது. ஆனால் இயல்பு நோய் தடைக்காப்பு அப்படின்றதுக்கு அந்த மாதிரியான திறன் கிடையாது. அப்போ அது பிரித்தறியும் பொழுது அதற்கு ஏற்ற தடைப்பொருட்களை பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஆன்டிபாடிகளை உற்பத்தி செய்து அது வெளியிடுகிறது அப்படின்றாங்க. மூன்றாவதாக உள்ளது பார்த்தோம் அப்படின்னா சுய மற்றும் அயல் மூலக்கூறுகளை அடையாளம் கண்டறிதல். இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்கிரிமினேஷன் பிட்வீன் செல்ஃப் அண்ட் நான் செல்ஃப் ஆன்டிஜன். பொதுவாக நம்முடைய உடல்களில் உள்ள செல்கள் மேலே சில புரதங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒட்டிகிட்ருக்கும். அனைத்து செல்களிலுமே ஒட்டிகிட்ருக்கும். அதுக்கு பேர் ஆன்டிஜன்கள் அப்படின்ட்டு பேர். அதாவது செல்ஃப் ஆன்டிஜன், சுய ஆன்டிஜன்கள் அப்படின்னு பேர் அதுக்கு. இந்த மாதிரியான ஆன்டிஜன்கள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடலில் இருக்குது. அதே வெளியிருந்து வரக்கூடிய நோய் கிருமிகளுடைய உடல்லையும் இந்த மாதிரி ஆன்டிஜன்கள் இருக்கும். அப்போது நம்முடைய தடைக்காப்பு மண்டலம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்முடைய உடலில் காணப்படக்கூடிய நோய் கிருமிகளை மட்டும்தான் பார்த்தோம் அப்படின்னா கண்டறிந்து அதற்கு எதிராக மட்டும்தான் தடைக்காப்பு நிகழ்வை பார்த்தோம் அப்படின்னா உருவாக்கும். நமது செல்களிலே காணப்படக்கூடிய ஆன்டிஜன்களுக்கு எந்த விதத்துலையும் அது என்ன பண்ணாது அப்படின்னா பாதிப்பை ஏற்படுத்தாது. அப்போ என்ன பண்ணுது, அது நமக்கு பிரித்து அறிய தெரிஞ்சு வச்சுக்குது. இது நம்முடைய உடல் செல், இது வெளியிருந்து வரக்கூடிய செல் அப்படின்ட்டு அது என்ன பண்ணுது அப்படின்னா தெளிவாக அது தெரிஞ்சு வச்சுக்குது. அது ஒரு சிறப்பு பண்பாக அதில் சொல்கிறாங்க. நாலாவதாக இருக்கக்கூடிய பண்பு என்ன அப்படின்னா நினைவு. இயல்பு நோய் தடைக்காப்பு பொறுத்தவரையும் நினைவுகள் அப்படின்றது கிடையாது. ஆனால் இந்த தடைக்காப்பு பொறுத்தவரையும் நினைவு அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஒரு பண்பு. முதல் தடவை ஒரு நோய் கிருமியை அந்த உடல் தடைக்காப்பு மண்டலம் எதிர்கொள்ளும் பொழுது அது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அந்த நோய் கிருமியை ஞாபகத்தில் வச்சுக்கும். இரண்டாவது முறையாக அதே நோய் கிருமி நம்ம உடலுக்குள்ளே நுழையும் பொழுது நோயை உருவாக்க விடாமலேயே அழித்து விடும். இதுக்கு எடுத்துக்காட்டுக்கெல்லாம் நமக்கு சின்ன வயசில் அல்லது எந்த வயதிலுமே பார்த்தோம் அப்படின்னா அம்மை தொற்று. ஒரு தடவை அம்மை போயிடுச்சு அப்படின்னா திரும்ப என்ன ஆகாது அப்படின்னா அந்த நோய் தொற்று நம்மளே தாக்காது. அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்முடைய அந்த பெறப்பட்ட நோய் தடைக்காப்பு அப்படின்றது அந்த அம்மையை உருவாக்கக்கூடிய அம்மை வைரஸ்களை நினைவில் வைத்துக்கொள்ளும். அதே மாதிரியான வைரஸ் மறுமுறை நம்முடைய வாழ்நாளில் உள்ள நுழையும் பொழுது ஞாபகம் வச்சு அந்த செல்கள் மூலமாக அழிக்கிறது அப்படின்றாங்க. இது நினைவு அப்படின்றதுல பார்த்தோம் அப்படின்னா வரக்கூடியதாக உள்ளது. இந்த பெற்றுக்கொண்ட நோய் தடைக்காப்பில் 2 கூறுகள் இருக்குது.
ஸோ என்ன முறைகளில் அது செயலாற்றுகிறது, நோய் எதிர்ப்பாற்றலை உருவாக்குகிறது அப்படின்றத 2 முறைகளாக பிரித்து சொல்லியிருக்கிறாங்க. நம்பர் 1 வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து செல் வழி நோய் தடைக்காப்பு, அதாவது செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. இரண்டாவதாக உள்ளது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து திரவ வழி நோய் தடைக்காப்பு, ஹியூமோரல் மீடியேட்டட் இம்யூனிட்டி அப்படின்ட்டு 2 முறைகள் மூலமாக கூறுகளானது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உள்ளது அப்படின்றாங்க. அதில் முதல் வகை செல் வழி நோய் தடைக்காப்பு, அதாவது செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. ஸோ செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்முடைய உடலில் எதிர்ப்பு பொருட்களினுடைய உற்பத்தியின்றி இரத்த வெள்ளை அணுக்கள், அதாவது நோய் தடைக்காப்பில் ஈடுபடக்கூடிய அந்த செல்களை வைத்தே என்ன பண்ணுது அப்படின்னா வந்து நம்ம உடல் வந்து நோய் கிருமிகளிடமிருந்து நமக்கு பாதுகாப்பை அளிக்கிறது. அதனால தான் இதனுடைய பேரே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து செல் வழி நோய் தடைக்காப்பு, அதாவது செல்களை பயன்படுத்தி நோய் கிருமிகளை வந்து அழிக்கக்கூடிய இந்த பணியை செய்வதால் இதுக்கு செல் வழி நோய் தடைக்காப்பு அப்படின்ட்டு பெயர். ஸோ அப்போ இதில் ஈடுபடக்கூடிய செல்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது முக்கியமாக வந்து ஒரு 3 வகையான செல்கள் வந்து இதில் ஈடுபடுது. நம்பர் 1 வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டி செல்கள், அதாவது டி லிம்போசைட்டுகள். இதை பற்றியெல்லாம் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ அப்போ அந்த டி செல்கள். இரண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மேக்ரோபேஜ்கள், இயற்கை கொள்ளும் செல்கள். ஸோ இவையெல்லாம் இரத்த வெள்ளையணுக்களினுடைய வகைகள். ஸோ இந்த செல்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா வந்து நோய் கிருமிகளை அழிக்குது. இதில் வந்து எதிர்ப்பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டிபாடி உற்பத்தியே இங்கே நடக்கிறது கிடையாது. முழுக்க செல்களை வைத்தே நோய் கிருமிகளை அழிப்பதால் இதுக்கு பேர் வந்து செல்வழி நோய் தடைக்காப்பு. ஸோ இந்த செல்வழி நோய் தடைக்காப்பை பொறுத்தவரையும் வைரஸ்களுக்கு எதிராக தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து முக்கியமாக செயல்படும். வைரஸ்களுக்கும் மற்றும் புற்றுநோய்களுக்கு எதிராகவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இது செயல்படும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு நினைவாற்றல் அப்படின்றது வந்து மிக அதிகமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த செல்வழி நோய் தடைக்காப்பை பொறுத்தவரையும் காணப்படக்கூடியது. அடுத்ததாக உள்ளது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து திரவ வழி நோய் தடைக்காப்பு, அதாவது ஹியூமோரல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. ஸோ இந்த திரவ வழி நோய் தடைக்காப்பு அது என்ன திரவ வழி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதாவது இரத்தத்தின் மூலமாக உருவான அந்த ஆன்டிபாடிகள் வந்து நோய் கிருமிகளை வந்து எதிர்கொண்டு அவற்றை அழிப்பதால் இதுக்கு பேர் வந்து திரவ வழி அல்லது ஹியூமோரல் மீடியேட்டட் இம்யூனிட்டி அப்படின்ட்டு இதுக்கு பெயர் உண்டு. ஸோ இங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து நோய் கிருமிகள் உள்ள நுழையுது, நம்முடைய உடல் வந்து நோய் எதிர்ப்பொருள் அதாவது ஆன்டிபாடிகள் அப்படின்றத வந்து உற்பத்தி செய்யுது. ஸோ இப்போ அந்த ஆன்டிபாடியை உற்பத்தி செஞ்சு அதன் மூலமாக என்ன பண்ணுது அப்படின்னா வந்து நோய் கிருமிகள் அழிக்குது. இந்த திரவ வழி நோய் தடைக்காப்பில் ஈடுபடக்கூடிய செல்கள், அதாவது ஆன்டிஜன் உள்ள நுழைஞ்சு ஆன்டிபாடியை உருவாக்கி அதன் மூலமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நோய் எதிர்ப்பாற்றலை உருவாக்கக்கூடிய செல்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆன்டிஜனை முன்னிலைப்படுத்தும் செல்கள், அதாவது ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல்ஸ், டி உதவி செய்யும் செல்கள், டி ஹெல்பர் செல்ஸ். அடுத்ததாக உள்ளது வந்து பி லிம்போசைட்டுகள், அதாவது பி செல்கள். ஸோ இதை எப்படி நமக்கு எதிர்ப்பொருளை வந்து உருவாக்குறதுல வினைபுரிகிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆன்டிஜனை முன்னிலைப்படுத்தும் செல்கள் அப்படின்றது வந்து நமக்கு மேக்ரோபேஜ்கள் தான் ஆன்டிஜனை முன்னிலைப்படுத்தக்கூடிய செல்கள், மேக்ரோபேஜ்கள் மற்றும் டென்டிரைடு செல்கள். ஸோ இவையெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உடலினுடைய ஸ்பை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதாவது வந்து உளவாளிகள் அப்படின்ட்டு பேர். நம்ம உடலில் இந்த செல்கள் வந்து ரத்த ஓட்டத்தில் சுற்றிக்கிட்டே இருக்கும். அதாவது மேக்ரோபேஜ்களும் டென்டிரைடுகளும் இவை தான் ஆன்டிஜனை முன்னிலைப்படுத்தும் செல்கள். ஸோ நோய் கிருமி நம்ம உடலில் நுழைஞ்சிருச்சா அப்படின்ட்டு 24 மணி நேரமும் நம்ம உடலை சுற்றி வந்து அதுக்கு பார்க்கக்கூடிய பணி தான் அதனுடைய மிக முக்கியமான ஒரு பணி. ஸோ அப்போது ஏதாவது ஒரு நோய் கிருமியை பார்த்துடுச்சு அப்படின்னா உடனடியாக அது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து டி உதவி புரியும் செல்களுக்கு தகவல்களை அளிக்கும். எப்படி தகவல்களை அளிக்கும்? அப்போ அந்த நோய் கிருமியை வந்து தன்னோட சேர்த்துக்கிட்டு தன் மேலே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அதை சுமந்துக்கிட்டு அது வந்து காட்சிப்படுத்தும். அதனால தான் அதுக்கு பேர் வந்து ஆன்டிஜனை முன்னிலைப்படுத்தும் செல்கள் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த ஆன்டிஜனை முன்னிலைப்படுத்தும் செல்கள் எங்கெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து நம்ம டி உதவி செய்யும் செல்கள் வந்து கண்டுபிடிச்சிடும். ஸோ அப்படி கண்டுபிடிக்கும் பொழுது உடனடியாக அந்த டி உதவி செய்யும் செல்கள் வந்து பி லிம்போசைட்டுகள் என்ற செல்களுக்கு தகவல்களை அளித்து அந்த பி லிம்போசைட்டுகள் மூலமாக என்ன பண்ணுது அப்படின்னா வந்து எதிர்ப்பொருள் உற்பத்தி, அதாவது ஆன்டிபாடி உற்பத்தியை வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு தூண்டுகிறது. ஸோ இந்த மாதிரியான நோய் தடைக்காப்பை பொறுத்தவரையும் நமக்கு என்ன முக்கியமான பண்பு அப்படின்னா வந்து இதில் வந்து நினைவாற்றல் இதுலேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு காணப்படும். திரவ வழி நோய் தடைப்பாற்றல் அதன் மூலமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு இந்த ஆன்டிஜனை முன்னிலைப்படுத்தும் செல்கள், டி உதவி புரியும் செல்கள், பி செல்கள் இவை எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா வந்து நமக்கு நோய் எதிர்ப்பாற்றலை வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு அளிக்கிறது அப்படின்ட்டு நம்ம இதில் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த பெறப்பட்ட நோய் தடைக்காப்பு அப்படின்றத நம்ம 2 வகைகளாக வந்து இதை நம்ம சொல்லலாம். ஸோ இதை பொறுத்தவரையும் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது செயலாக்க நோய் தடைக்காப்பு, இன்னொன்று மந்தமான நோய் தடைக்காப்பு அப்படின்ட்டு இதை பிரிக்கலாம். ஸோ இதில் செயலாக்க நோய் தடைக்காப்பு
மற்றும் மந்தமான நோய் தடைக்காப்பு. ஸோ இவற்றுக்கான வேறுபாடுகளை இந்த அட்டவணையில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ செயலாக்க நோய் தடைக்காப்பில் பொறுத்தவரையும் தடைக்காப்பு பொருள் வந்து விருந்தோம்பியினுடைய உடலில் உருவாக்கப்படுகிறது. அதாவது ஒரு நோய் கிருமி வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து உள்ளே நுழைந்தோ அல்லது தடுப்பூசிகளை நம்ம எடுத்துக்கொள்வதன் மூலமாகவோ என்ன ஆகுது அப்படின்னா வந்து அந்த செயலாக்க நோய் தடைக்காப்பு அப்படின்றது வந்து நமக்கு உடலில் உருவாகிறது. ஆனால் மந்தமான நோய் தடைக்காப்பில் பாருங்கள் அந்த மாதிரி கிடையாது. ஸோ நோய் தடைக்காப்பு பொருள் என்ன ஆகுது அப்படின்னா வந்து வேற்று உயிரினுடைய அதாவது வேறு மனிதருடைய உடலில் உருவான அந்த தடைக்காப்பு பொருளை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா வந்து ஊசி மூலமாக நம்முடைய உடலில் வாங்கிக்கிறோம். இதில் அந்த விருந்தோம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஹோஸ்ட் யாருக்கு நோய் வந்திருக்கோ அவங்களுடைய உடல் வந்து எந்த விதத்துலையும் என்ன ஆகாது அப்படின்னு வந்து பங்கெடுத்து கொள்ளாது அப்படின்றாங்க. நுண்கிருமி எதிர்ப்பொருள் இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்முடைய எதிர்ப்பொருள் தூண்டிகளினுடைய விளைவால் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து செயலாக்க நோய் தடைக்காப்பில் உருவாக்கப்படுகிறது. வந்து மந்தமான நோய் தடைக்காப்பில் அந்த மாதிரியான எதிர்ப்பொருள் வந்து நம்முடைய உடலில் உருவாகிறது கிடையாது. வெளியிலிருந்து தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் ஆன்டிபாடிஸை எடுத்துக்கிறோம். அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த செயலாக்க நோய் தடைக்காப்பு அப்படின்றத பொறுத்தவரையும் நீடித்த சிறந்த பாதுகாப்பை அளிக்கும். ஏன்னா இது வந்து நமக்கு நம்ம உடல்லே ஒரு வினை நிகழ்ந்து அதன் மூலமாகவே என்ன ஆகுது அப்படின்னா வந்து நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகிறதால அது வந்து ஒரு நீடித்த பாதுகாப்பை வந்து நமக்கு தரக்கூடியது. ஆனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த மந்தமான நோய் தடைக்காப்பை பொறுத்தவரை அந்த மாதிரி கிடையாது. அது வந்து ஒரு நிலையற்ற ஒரு குறைவான பாதுகாப்பை தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு தரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நோய் தடைக்காப்பியலில் நினைவாற்றலை பெற்று காணப்படும். எது அப்படின்னா வந்து நம்ம செயலாக்க நோய் தடைக்காப்பு. அது வந்து நமக்கு இப்போ சொன்ன மாதிரி ஒரு அம்மை நோய் கிருமி வந்துச்சுன்னா அதை நினைவில் எப்பொழுதுமே வைத்துக்கொள்ளும். ஸோ ஆனால் வந்து மந்தமான நோய் தடைக்காப்பை பொறுத்தவரையும் அந்த மாதிரி வந்து நினைவாற்றல் அப்படின்றது கிடையாது. அது வாங்கின உடனே என்ன ஆகும் அப்படின்னா வந்து சிறிது காலத்திலேயே அந்த நினைவாற்றல் செல்களே அதில் உருவாகாது. ஸோ அதனால் அதில் நினைவாற்றல் அப்படின்ற பேச்சுக்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இடமில்லை. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து செயலாக்க மற்றும் மந்தமான நோய் தடைக்காப்பு ஆகியவற்றுக்கான வேறுபாடுகளை நம்ம பார்க்குறோம். இப்போ நோய் தடைக்காப்பில் உள்ள 2 வகை, அதாவது பெறப்பட்ட நோய் தடைக்காப்பில் உள்ள 2 வகைகளில் முதல் வகை வந்து செயலாக்க நோய் தடைக்காப்பு. அப்போ அதுனா என்ன, அதை பற்றி நம்ம இதில் விரிவாக பார்ப்போம். ஸோ செயலாக்க நோய் தடைக்காப்பு அப்படின்றது வெளிப்புறத்திலிருந்து ஒரு நோய் கிருமி நமது உடலில் நுழையுது. ஸோ அது நுழையும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா வந்து நம்ம உடல் வந்து எதிர்ப்பு பொருட்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஆன்டிபாடிகளை உற்பத்தி செய்து அந்த நோயை வந்து நமக்கு அழித்து நமது உடலை வந்து அந்த நோயிடமிருந்து நமக்கு பாதுகாப்பை வந்து உருவாக்குகிறது. ஸோ இது வந்து ஏதோ ஒரு செயல் நம்ம உடலில் வந்து நடைபெறுகிறது. ஸோ அப்போ அதனால் இதுக்கு பேர் வந்து செயலாக்க நோய் தடைக்காப்பு அப்படின்னு பேர். இது எப்படி ஏற்படும் அப்படின்னா வந்து 2 முறைகளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இது ஏற்படும் அப்படின்றாங்க. முதல் முறை என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இயல்பாகவே ஒரு நோய் கிருமி சுற்றுப்புறத்திலேருந்து நமக்கு உள்ள நுழைஞ்சி நோயை வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உருவாக்குச்சு அப்படின்னா வந்து அது வந்து இயல்பாக நோய் கிருமி தொற்றுதல் மூலமாக உருவாகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இரண்டாவது தடுப்பூசிகள். ஸோ தடுப்பூசிகள் மூலமாக அந்த நோயை உருவாக்கக்கூடிய நோய் கிருமியினுடைய ஆன்டிஜனை மற்றும் நம்ம உடலில் செலுத்தி அதன் மூலமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நோய் தடுப்பாற்றலுக்கான எதிர்ப்பொருட்களை நம்முடைய உடலில் உற்பத்தி செய்தல். ஸோ இப்போ வந்து நமக்கு தடுப்பூசி திட்டம் அப்படின்றது உலக அளவில் மிக பிரபலமாக ஆகிட்டு வருது. ஸோ அப்போ தடுப்பூசிகள் போடுறதுலேருந்து ஒரு நோய் கிருமியிடமிருந்து நம்ம பாதுகாப்பை வந்து பெற முடியும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மந்தமான நோய் தடைக்காப்பு அப்படின்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ மந்தமான நோய் தடைக்காப்பை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய உடலுக்கு வெளியே உருவான எதிர்ப்பொருட்கள் அதாவது ஆன்டிபாடிகள் வேறொருவரினுடைய உடலில் உருவாகிருக்கும். ஸோ அதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம எடுத்து நம்முடைய உடலில் உருவான அந்த குறிப்பிட்ட நோய்க்கான ஆன்டிபாடிகளை நம்ம செலுத்தும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா வந்து உடனடியாக வந்து அந்த நோயிலிருந்து நமக்கு விடுதலை வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா வந்து மந்தமான நோய் தடைக்காப்பு அப்படின்னு பேர். இதனுடைய பெயர் ஏன் மந்தமான நோய் தடைக்காப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்முடைய உடலில் செல்கள் வந்து எந்த விதத்துலையும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து நோய் எதிர்ப்பாற்றலை உருவாக்குறதுல பங்கு பெறுவது கிடையாது. ஏன் இது கிடையாது அப்படின்னும்போது நம்ம எதிர்ப்பொருட்களை வெளிநபரிடமிருந்து தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து வாங்கி வச்சுக்கிறோம். ஸோ அப்போ நம்ம உடல்லேருந்து அதில் ஈடுபடுவது கிடையாது. அதனால் இதில் நினைவாற்றல் செல்களுக்கு கூட என்ன ஆகாது அப்படின்னா வந்து உருவாகுவது கிடையாது. ஆக நோய் தடைக்காப்பு அப்படின்றத வந்து நம்ம இயல்பு நோய் தடைக்காப்பு, பெறப்பட்ட நோய் தடைக்காப்பு அப்படின்ட்டு இந்த 2 பிரிவுகளாக வந்து பார்த்தோம். பெறப்பட்ட நோய் தடைக்காப்பு அப்படின்றத பொறுத்தவரையும் அது வந்து ஒரு உயிரி தன் வாழ்நாளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய நோய் எதிர்ப்பாற்றலை வந்து குறிக்கக்கூடியது. ஸோ இந்த பெறப்பட்ட நோய் தடுப்பாற்றலை மீண்டும் 2 வகைகளாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம பிரிக்கலாம். செயலாக்க நோய் தடைக்காப்பு ஒன்று, மந்தமான நோய் தடைக்காப்பு அப்படின்றது 2வது. இதுலேயும் செயலாக்க நோய் தடைக்காப்பு அப்படின்றதையும் மந்தமான நோய் தடைக்காப்பு அப்படின்றதையும் மீண்டும் இயற்கை செயற்கை அப்படின்ட்டு 2 பிரிவுகளாக வந்து பார்த்தோம் அப்படின்னு வந்து பிரிக்கிறாங்க. இதில் செயலாக்க நோய் தடைக்காப்பினுடைய இயற்கை தடுப்பு முறை அப்படின்னா என்ன அப்படின்றத பொறுத்தவரையும் நோய்க்கிருமிகள் நமது உடலுக்குள்ளார நுழைந்து அதன் மூலமாக நமது உடலில் இயல்பாகவே நோய் எதிர்ப்பாற்றல்
ஆன்டிபாடிகள் உற்பத்தியாகி அதன் மூலமாக நோய் எதிர்ப்பாற்றலை உற்பத்தி பண்ணக்கூடிய நிகழ்வுக்கு பெயர் வந்து இயற்கை நோய் தடுப்பாற்றல், அதாவது செயலாக்க நோய் தடுக்காப்பில் இயற்கை தடுப்பாற்றல் அப்படின்ட்டு பெயர். அதுலேயே செயற்கை தடுப்பாற்றல் அப்படின்றது நோய்க்கிருமிகள் இயற்கையாகவே நம்ம தொற்றாமல் தடுப்பூசிகளின் மூலமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நோயை உருவாக்கக்கூடிய கிருமிகளினுடைய ஆன்டிஜன்களை மட்டும் எடுத்து நமது உடலில் செலுத்தி எதிர்ப்பு பொருட்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நமது ரத்தத்தில் உருவாக்க வைத்து அதன் மூலமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு அந்த நோயிலிருந்து தடைக்காப்பு பெறுவதற்கு செயற்கை நோய் தடைக்காப்பு, அதாவது செயலாக்க செயற்கை நோய் தடைக்காப்பு அப்படின்ட்டு பெயர். அதே மாதிரி மந்தமான நோய் தடைக்காப்பையும் இயற்கை செயற்கை அப்படின்ட்டு 2 வகையாக பிரிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். அதில் இயற்கை அப்படின்றத பொறுத்தவரையும் பிளாசண்டா மூலமாக தாயில் உருவான ஆன்டிபாடிகள், அதாவது நோய் எதிர்ப்பு பொருட்கள் கர்ப்ப காலங்களில் குழந்தைங்க என்ன ஆகுது அப்படின்னா வந்து தாய் சேய் இணைப்பு திசு மூலமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து என்ட்ரி ஆகுது. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இயற்கையிலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நடைபெறுகிறது. அதனால் இதை வந்து மந்தமான இயற்கை நோய் தடுப்பாற்றல் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி மந்தமான செயற்கை நோய் தடுப்பாற்றல் அப்படின்றத பொறுத்தவரையும் நமது உடலுக்குள்ளார எந்த விதமான செயல்களும் நடைபெறாது. அதற்கு பதிலாக வேறு ஒருவரினுடைய உடலில் உற்பத்தியான அந்த ஆன்டிபாடிகளை பிளாஸ்மா தெரப்பி மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நமது உடலுக்குள்ளார என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து செலுத்துகிறாங்க. ஸோ அடுத்த தலைப்பு நோய் தடைக்காப்பு துலங்கல்கள், இம்யூன் ரெஸ்பான்சஸ். ஸோ பொதுவாக ஒரு நோய் கிருமி நம்ம உடலில் நுழையுது அப்படின்னா அதற்கு எதிராக நம்ம உடல் என்ன பண்ணும் அப்படின்னா நோய் எதிர்ப்பு ஆற்றலை வந்து உருவாக்கும். ஸோ அதுக்கு பேர் வந்து நோய் தடைக்காப்பு துலங்கல்கள், அதாவது இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து 2 வகைகளாக நம்ம பிரிக்கிறோம். ஒன்று வந்து முதல் நிலை தடைக்காப்பு துலங்கல், இரண்டாம் நிலை தடைக்காப்பு துலங்கல் அப்படின்ட்டு 2 வகைகளாக நம்ம பிரிக்கிறோம். ஸோ அதில் முதல் நிலை தடைக்காப்பு துலங்கல் அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல் முறையாக ஒரு நோய் கிருமியை நமது உடல் எதிர்கொள்ளும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா வந்து எதிர்ப்பொருள் உற்பத்தியை வந்து உருவாக்கி அதன் மூலமாக உருவாக்கக்கூடிய அந்த வினையை வந்து முதல்நிலை தடைக்காப்பு துலங்கல், பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஒரு நோய் கிருமி, எடுத்துக்காட்டாக ஒரு வைரஸ் உள்ள நுழையுது, அம்மை வைரஸே இருக்குது அப்படின்னா அது நம்ம உடலில் நுழையும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா வந்து நமது உடல் வந்து முதல்ல அது என்ன மாதிரியான நோய் கிருமி அப்படின்ட்டு அடையாளம் காணும். இரண்டாவதாக அந்த நோய் கிருமிக்கு எதிரான சரியான எதிர்ப்பொருள், அதாவது ஆன்டிபாடி, அதனுடைய உற்பத்தியை வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து உருவாக்கும். மூன்றாவதாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த நோய் கிருமியை அழிக்கக்கூடிய நிலையை வந்து உருவாக்கும். ஸோ இவையெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து செயல்பாட்டுக்கு வந்து அந்த நோய் கிருமி அழிந்து போவதற்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சில குறுகிய கால அளவு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எடுத்துக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 நாட்கள் வரையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து முதல் நிலை தடைக்காப்பு துலங்கல் உருவாக அதன் மூலமாக நோய் எதிர்ப்பாற்றல் உருவாகிறதுக்கு எடுத்துக்கும். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு முதல்நிலை தடைக்காப்பு துலங்கல் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ அடுத்ததாக 2ஆம் நிலை தடைக்காப்பு துலங்கல். ஸோ 2ஆம் நிலை தடைக்காப்பு துலங்கலை பொறுத்தவரையும் முதல் முறையாக வந்த அதே நோய் கிருமி மீண்டும் அல்லது அடுத்தடுத்து நம்ம உடலில் நுழைய வரும் பொழுது அந்த நோய் கிருமி மூலமாக உருவான நினைவாற்றல் மிகுந்த செல்கள், அதாவது முதல் தடவை அந்த நோய் கிருமி நம்ம உடலில் வரும்பொழுது நமக்கு நினைவாற்றல் செல்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உருவாயிருக்கும் முதல்நிலை தடைக்காப்பு துலங்கல்ல. அந்த செல்கள் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு அதே நோய் கிருமி வரும்பொழுது மீண்டும் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து மிக விரைவாக, அதாவது முதல் நிலையில் காணப்பட்ட கால அளவை விட விரைவாக என்ன பண்ணும் அப்படின்னா வந்து செயல்பட்டு நோய் எதிர்ப்பாற்றலை வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உருவாக்கும். அதாவது என்ன உருவாக்கும் அப்படின்னா வந்து ஆன்டிபாடிகளை உருவாக்கி அந்த நோய் கிருமியை வந்து அழிக்கக்கூடிய பணியை வந்து செய்யும். 3 to 5 நாட்களுக்குள்ளாகவே என்ன ஆகுது அப்படின்னா வந்து அந்த தடைக்காப்பு பொருள், அதாவது எதிர்ப்பொருள் வந்து உற்பத்தி வந்து ரத்தத்தில் மிக அதிக அளவில் உருவாகிடும். ஆனால் வந்து முதல்நிலை தடைக்காப்பு துலங்களில் அந்த எதிர்ப்பொருள் உருவாகிறதுக்கு 10 நாளுக்கு மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நேரம் எடுத்துக்கும். ஆனால் 2ஆம் நிலை தடைக்காப்பு துலங்களில் அந்த மாதிரி கிடையாது. மிக குறைவான நாட்கள்லே 2 to 3 நாட்களுக்குள்ளாகவே வந்து தேவையான அளவு, அதாவது நோய் கிருமியை அழிக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஆன்டிபாடிகள் உற்பத்தி ஆனது நம்ம உடலில் உருவாகி அந்த நோய் கிருமியை வந்து அழிச்சிரும். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து தொடர்ந்து ஞாபகத்தில் வச்சுக்கோ. அப்போ வாழ்நாள் முழுவதும் அதே மாதிரியான நோய் கிருமிகள் வரும்பொழுது மிக விரைவாக வந்து என்ன ஆகிடுது அப்படின்னா வந்து அந்த நோயை எதிர்ப்பு சக்தி செயல்பட்டு அந்த நோய் கிருமியை வந்து அழித்து விடுகிறது அப்படின்றாங்க. ஸோ இங்கே ஒரு அட்டவணையை வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது முதல்நிலை தடைக்காப்பு துலங்களுக்கும் 2ஆம் நிலை தடைக்காப்பு துலங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. ஸோ முதலாக ஒரு நோய் தடைக்காப்பு மண்டலம் ஒரு நோய் கிருமியை எதிர்கொள்ளும் பொழுது உருவாகக்கூடியது
முதல்நிலை தடைக்காப்பு துலங்கல் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ இரண்டாம் நிலை தடைக்காப்பு துலங்கல் அதே நோய்க்கிருமி மீண்டும் அல்லது அடுத்தடுத்து நமக்கு உடலில் நோய் தொற்றும் பொழுது உருவாகக்கூடியது இரண்டாம் நிலை தடைக்காப்பு துலங்கல் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ எதிர்பொருட்களினுடைய செறிவு வந்து நமக்கு 7லிருந்து 10 நாட்களுக்கு வந்து உச்சநிலையை அடைவதற்கு எடுத்துக்கொள்கிறது. அதாவது ஆன்டிபாடிகள் உற்பத்தி வந்து 7லிருந்து 10 நாள் வரையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அதுக்கு எடுத்துக்குது டைம். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு அம்மையெல்லாம் வந்துச்சு அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாட்களுக்கு அப்புறம் தான் அது வந்து சரியாகும். அப்போ தேவையான அளவு அந்த ஆன்டிபாடிகள் உற்பத்தி நடந்தால் மட்டும்தான் அந்த நோய்க்கிருமியை அழித்து வெளியேற்றும். இது வந்து முதல்நிலை தடைக்காப்பு துலங்களில் இருக்குது. ஆனால் இரண்டாம் நிலை தடைக்காப்பு துலங்கள் அந்த 10 நாளில் வந்து எடுத்துக்காது. 3லிருந்து 5 நாட்களுக்குள்ளாகவே என்ன ஆகுது அப்படின்னா வந்து நோய்க்கிருமிகளை வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எதிர்ப்பதற்கான தடைக்காப்பு பொருள் வந்து உருவாகிடும் ரத்தத்தில். மூணாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த நோய் தடைக்காப்பு உருவாவதற்கு நீண்ட நேரம் தேவைப்படும். எது அப்படின்னா வந்து நம்முடைய முதல்நிலை தடைக்காப்பு துலங்கள். ஸோ அது ஒரு நோய்க்கிருமி வந்துச்சு அப்படின்னா உடனடியாக தடைக்காப்பு நடவடிக்கை துவங்க முடியாது இல்லையா? ஸோ அப்போ அது என்ன நோய்க்கிருமி, அது எந்த மாதிரியான நோய் எதிர்ப்பாற்றலை உருவாக்கணும் அப்படின்றதெல்லாம் ஆராய்வு செஞ்சு தான் அது வந்து நோய் தடுப்பாற்றலை உருவாக்கும். அதனால் அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து நீண்ட நேரம் எடுத்துக்கும். ஆனால் வந்து இரண்டாம் நிலை நோய் தடைக்காப்பு துலங்கள் அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா ஏற்கனவே ஞாபகம் வச்சுருக்கு. அப்போ அதே நோய்க்கிருமி உள்ளே வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா மிக விரைவாக செயல்பட்டு குறைவான நேரங்கள், அதாவது ஒரு 24 மணி நேரம் அதுக்குள்ளாகவே என்ன ஆகுது அப்படின்னா வந்து அது வந்து ஆன்டிபாடி உற்பத்தியை வந்து தூண்டி விடுகிறது அப்படின்றாங்க. இரண்டாவதாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எதிர்பொருட்களினுடைய அளவு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து விரைவாக வந்து வீழ்ச்சி அடைந்துடும். எதில் அப்படின்னா வந்து முதல்நிலை தடைக்காப்பு துலங்களில். ஸோ ஆன்டிபாடிகளுடைய அளவு வந்து அந்த நோயிலிருந்து நம்ம ரெக்கவர் ஆக அப்படி குறைஞ்சிட்டே வரும் முதல்நிலை தடைக்காப்பில். ஆனால் இரண்டாம் நிலை தடைக்காப்பில் அந்த மாதிரி கிடையாது. நினைவாற்றல் மூலமாக உருவான அந்த ஆன்டிபாடிகள் வந்து நீண்ட காலம் வந்து அந்த எதிர்ப்பொருள் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரத்தத்தில் காணப்படும் அப்படின்றாங்க. ஸோ அப்போ முதல்நிலை தடைக்காப்பு துலங்கல்களில் ஏற்படக்கூடிய அந்த தடைக்காப்பு நிகழ்வு காரணமான உள்ள அந்த உறுப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது நிணநீர் முடிச்சுக்கள், அதே மாதிரி மண்ணீரல். ஸோ இதெல்லாம் முதல்நிலை தடைக்காப்பு துலங்கல்களில் ஈடுபடுகிறது. ஆனால் இரண்டாம் நிலை தடைக்காப்பு துலங்களில் வந்து எதெல்லாம் ஈடுபடும் அப்படின்னா வந்து மிக முக்கியமாக நம்முடைய எலும்பு மஜ்ஜை. ஸோ அப்போ எலும்பு மஜ்ஜையின் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா வந்து பிளாஸ்மா செல்களை இரண்டாம் நிலை அதே மாதிரியான நோய்க்கிருமி உள்ள நுழையும் பொழுது உற்பத்தி செய்து அந்த பிளாஸ்மா செல்கள் என்ன ஆகுது அப்படின்னா வந்து நமக்கு மிக விரைவாக ஆன்டிபாடிகளை வந்து உற்பத்தி செய்யும். அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக மண்ணீரலும் நிணநீர் முடிச்சுக்களும் சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா வந்து அந்த நோய்க்கிருமியை அழிக்கக்கூடிய ஆன்டிபாடிகளை உருவாக்கத்தில் இந்த இரண்டாம் நிலை தடைக்காப்புலையும் ஈடுபடுகிறது. அடுத்ததாக பெறப்பட்ட நோய் தடைக்காப்பு மற்றும் தடைக்காப்பு துலங்கல்கள் அப்படின்ற தலைப்புகளிலிருந்து என்ன மாதிரியான வினாக்கள் வரும் அப்படின்றத பார்ப்போம். பெறப்பட்ட நோய் தடைக்காப்பினுடைய சிறப்பு பண்புகள் யாவை அப்படின்றது முதல் வினா. ஸோ அதற்கான விடைகளாக எதிர்ப்பொருள் தூண்டி குறிப்பிட்ட இலக்கை தாக்கும் தன்மை, பல்வகை தன்மை, சுய மற்றும் அயல் மூலக்கூறுகளை வேறுபடுத்தி அறிதல், நோய் தடைக்காப்பு சார்ந்த நினைவாற்றல் அப்படின்ட்டு நம்ம எழுதலாம். அதாவது இது என்ன மாதிரியான சிறப்பு பண்புகள் இந்த பெறப்பட்ட நோய் தடைக்காப்புக்கு இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது வெளியிருந்து வரக்கூடிய நோய்க்கிருமிகளை வந்து என்ன பண்ணும், குறிப்பிட்ட நோய்க்கிருமியை வந்து அடையாளம் கண்டு அவற்றை தாக்கி அழிக்கக்கூடிய திறன் வந்து அதற்கு உண்டு. இரண்டாவதாக அவற்றினுடைய வகை என்னது அப்படின்ட்டு, ஏன்னா நிறைய நோய்க்கிருமிகள் நம்ம உடம்புக்குள்ளார நுழையுது, பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை இந்த மாதிரி. அப்போ பல்வகைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய பலதரப்பட்ட நோய்க்கிருமிகள் என்ன பண்ணுது, அது அடையாளம் கண்டு வச்சுக்குது எந்த நோய்க்கிருமி எந்த நோயை உருவாக்கும் என்று. மூன்றாவதாக நம்ம உடலில் காணப்படக்கூடிய செல்கள் எது, வெளியிருந்து வரக்கூடிய செல்கள் எது அப்படின்றதையும் அது தெரிஞ்சு வச்சுக்குது. நாலாவதாக நோய் தடைக்காப்பில் பிற்காலத்தில் ஈடுபடுவதற்காக நினைவாற்றலை வந்து உருவாக்குவதற்காக அதை சார்ந்த செல்களை வந்து என்ன பண்ணுது, நம்ம உடம்புக்குள்ளார உற்பத்தி செஞ்சு வச்சுக்குது. இவையெல்லாம் இந்த பெறப்பட்ட நோய் தடைக்காப்பினுடைய சிறப்பு பண்புகளாக பார்க்குறோம். அடுத்த வினாவா குறிப்பிட்ட நுண்கிருமிக்கு எதிரான உடலின் நோய் தடுப்பாற்றலின் பெயர் என்ன அப்படின்ற வினாவை பார்க்கலாம். அதற்கான விடை அதன் பெயர் பெறப்பட்ட நோய் தடைக்காப்பு, தட் இஸ் அக்வயர்ட் இம்யூனிட்டி அப்படின்ட்டு ஆங்கிலத்தில் நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து உயிரினம் பிறந்த பிறகு தன் வாழ்நாளில் பெறக்கூடிய ஒரு தடைக்காப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இதற்கான விடை. அதாவது ஒரு குறிப்பிட்ட நோய்க்கிருமி நம்ம உடலில் தொற்றி அதன் மூலமாக வரக்கூடிய நோய் எதிர்ப்பாற்றலுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எடுத்துக்காட்டால் ஒரு வைரஸ் நோய் உள்ள தொற்றுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அதனால் நம்ம உடம்புக்குள்ளே என்ன நோய் எதிர்ப்பாற்றல் உருவாகும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த நோய் எதிர்ப்பாற்றலுக்கு பெயர் அக்வயர்டு இம்யூனிட்டி, அதாவது பெறப்பட்ட நோய் தடுப்பாற்றல் அப்படின்ட்டு பெயர். இது வந்து நமக்கு பிறக்கும் பொழுது இருக்காது, பிறந்த பிறகு அவர்களுடைய வாழ்நாளில் தான் என்ன ஆகும், உற்பத்தி ஆகும்.
அடுத்த வினாவா, செயலாக்க நோய் தடைக்காப்பு மற்றும் மந்தமான நோய் தடைக்காப்பு இவற்றில் எது சிறந்தது, ஏன், காரணம் கூறு அப்படின்ற வினாவை நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் இதற்கான விடையாக பார்த்தோம் அப்படின்னா செயலாக்க நோய் தடைக்காப்பு சிறந்தது. காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இது நீடித்த சிறந்த பாதுகாப்பை வழங்கும். நோய் தடைக்காப்பில் நினைவாற்றலை பெற்றுள்ளது. நுண்கிருமி அல்லது தடுப்பூசி போடுவதால் இத்தகைய தடுப்பாற்றல் உருவாகிறது அப்படின்ட்டு விடைகளை நம்ம எழுதலாம். ஸோ இதை பொறுத்தவரையும் இப்போ 2 வகையான தடைக்காப்பு நடவடிக்கை ஏற்படுது அப்படின்ட்டு நம்ம பார்த்துருக்கோம். அதாவது செயலாக்க நோய் தடைக்காப்பு, மந்தமான நோய் தடைக்காப்பு அப்படின்ட்டு பெற்றுக்கொண்ட நோய் தடைக்காப்பில் 2 வகைகளாக இருக்குது. இதில் எது சிறந்ததுன்னு தான் வினா கேட்டிருக்கிறாங்க. அப்போ எது சிறந்ததுன்னு பார்க்கும் பொழுது செயலாக்க நோய் தடைக்காப்பு தான் சிறந்தது. ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது மந்தமான நோய் தடைக்காப்போடு ஒப்பிடும் பொழுது இது நீண்ட நாட்களுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம உடம்புக்குள்ளே தங்கியிருந்து பாதுகாப்பை வழங்கும். அதே மாதிரி நம்ம உடலில் நோய் கிருமிகளுக்கு எதிரான நினைவாற்றலையும் என்ன பண்ணுவோம், அது பெற்றுக்கொள்ளும். ஏதோ ஒரு செயல் நிகழ்ந்து நோய் கிருமி தொற்றுவதன் மூலமாகவோ அல்லது தடுப்பூசிகள் போடப்படுவதன் மூலமாகவோ இது உருவாகிறதால எளிதில் என்ன ஆகாது அப்படின்னா இத்தகைய தடுப்பாற்றல் உடலை விட்டு நீங்காது. ஆனால் மந்தமான நோய் தடுப்பாற்றல் அப்படின்றது என்ன ஆகும், இந்த பண்புகள் எதுவுமே அதுக்கு கிடையாது. அதனால தான் செயலாக்க நோய் தடுக்காப்பு அப்படின்றது சிறந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த வினாவா, முதல் நிலை மற்றும் 2ஆம் நிலை தடைக்காப்பு துலங்கல்களில் ஈடுபடும் நிணநீரிய உறுப்புகள் யாவை அப்படின்ற வினாவை பார்ப்போம். இதில் முதல் நிலை தடைக்காப்பு துலங்களில் ஈடுபடும் உறுப்புகள், அதாவது நிணநீரிய முடிச்சுக்கள், மண்ணீரல், இவை 2ம் அதில் ஈடுபடும். 2ஆம் நிலை தடைக்காப்பு துலங்களில் ஈடுபடும் உறுப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது எலும்பு மஞ்சை, நிணநீர் முடிச்சுக்கள், மண்ணீரல் ஆகிய உறுப்புகள் ஈடுபடும். ஸோ நோய் தடைக்காப்பு துலங்கல்களை நம்ம 2 வகையாக பிரிக்கிறோம். அதை முதல் நிலை தடைக்காப்பு துலங்கள், 2ஆம் நிலை தடைக்காப்பு துலங்கள். ஸோ அதை தான் நம்ம அந்த உறுப்புகளுடைய பெயர்களாக இங்கே எழுதுகிறோம். ஸோ அடுத்த வினாவா, முதல் முறை அம்மை வைரஸ் தொற்றிய ஒரு நபர் மீண்டும் அதே வைரஸ் மூலம் நோயை பெறுவதில்லை, ஏன், காரணம் கூறுக அப்படின்ற வினாவை பார்க்கலாம். இதற்கான விடை முதல் முறை அவர் அம்மை நோயால் பாதிக்கப்படும் பொழுது அவரது உடல் நோய் எதிர்ப்பொருள் மற்றும் நினைவாற்றல் லிம்போசைட்டுகள் உற்பத்தி செய்து கொள்கிறது. அவரது வாழ்நாளில் மீண்டும் அதே நோய் வைரஸ் நுழையும் பொழுது நினைவாற்றல் செல்கள் அவற்றை கண்டறிந்து பிளாஸ்மா செல்கள் மூலம் நோய் எதிர்ப்பொருள் உற்பத்தி செய்து அவற்றை அழிக்கும். இதனால் நோய் உருவாகாது அப்படின்ட்டு நம்ம விடையை எழுதலாம். அதாவது ஒருத்தருக்கு அம்மை வைரஸ் ஒரு தடவை வந்துடுச்சு, ஸோ அவருக்கு சரியாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் திரும்பவும் அதே அம்மை வைரஸ் வராது அவருடைய வாழ்நாளில். ஏன் வராது அப்படின்றதான் இங்கே வினாவாக கேட்டிருக்கிறாங்க. அப்போ அதுக்கு நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது முதலாக அந்த அம்மை வைரஸ் அவரது உடலில் நுழையும் பொழுது அவரது தடைக்காப்பு மண்டலமானது என்ன பண்ணும் அப்படின்னா லிம்போசைட்டுகள் மூலமாக ஆன்டிபாடிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பொருளை உற்பத்தி செய்யும். அது மட்டும் இல்லாமல் சில நினைவாற்றல் செல்களையும் என்ன பண்ணும், உற்பத்தி செஞ்சுக்கும். ஸோ இது ஒரு குறிப்பிட்ட காலம் எடுத்துக்கும். ஸோ அதுக்குள்ளே அந்த நோய் என்ன ஆகிடும், க்யூர் ஆகிடும். அதுக்கப்புறம் அதே மாதிரியான அம்மை வைரஸ் மீண்டும் அவரது வாழ்நாளில் உள்ள நுழையும் பொழுது ஏற்கனவே உருவாகியிருக்கலையே அந்த நோய் தடைக்காப்பில் ஈடுபடக்கூடிய செல்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த பிளாஸ்மா செல்கள் ஆன்டிபாடிகளை உற்பத்தி செய்கிறது. அப்போ அந்த ஆன்டிபாடிகள் என்ன பண்ணுது அப்படின்னா நேரடியாக அந்த நோய் கிருமியை அழித்து விடுகிறது. நன்றி, வணக்கம்.